எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு சோலார் பிவி ட்ராக்கிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக எங்களோட சோலார் பவர் ப்ரொடக்ஷனை கூட்டிக் கொள்ளலாம். அதாவது இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன செய்யும்னா இந்த பேனலில் சோலார் ரேடியேஷன் வந்து 90 டிகிரியில் படுறதுக்கான வாய்ப்புகளை சான்சஸை கூட்டும். அதை நாங்கள் எப்பயுமே முதல் படிச்சிருப்போம். இந்த சோலார் பேனலில் வந்து சோலார் ரேடியேஷன் வந்து 90 டிகிரியில் படுமா இருந்தால் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கூடவா கிடைக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கூட்டணுமா இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சோலார் ரேடியேஷன் வந்து இந்த பேனலில் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க, பெர்பெண்டிகுலராக விழ வைக்கணும். அப்போ அதை விழுகிறதுக்காக இந்த பேனல்ஸை வந்து டில்ட் பண்ண வேண்டியிருக்கும், அப்படியே டில்ட் பண்ண வேண்டியிருக்கும், மூவ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த விஷயந்தான் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் செய்ய போகுது. அப்போ இந்த லெஃப்ட் சைட் பிக்சரில் பார்த்தோம்னா இங்கே இடப்பக்கத்தில் உள்ள இதில் பார்த்தோம்னா என்ன நடக்குது, டில்ட் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக டில்ட் பண்ணுறோம். இந்த பேனலை வந்து டில்ட் பண்ணுறது, இந்த இப்படி டில்ட் பண்ணலாம், அப்படி டில்ட் பண்ணலாம், எந்த இதுலேயும் டில்ட் பண்ணலாம். இது வந்து ஹொரிசாண்டல் சிங்கிள் ஆக்சஸ் ட்ராக்கிங் ஆன் த ஹொரிசாண்டல் ஆக்சஸ். ஓகே, என்ன செய்யணும்னா ஹொரிசாண்டல் ஆக்சஸை ட்ராக்கிங் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு விஷயம். இங்கே இந்த வலப்பக்கத்தில் பார்த்தோம், ரைட் சைடில் பார்த்தோம்னா சிங்கிள் ஆக்சஸ் ட்ராக்கிங் ஆன் த வெர்டிக்கல் ஆக்சஸ். ஸோ இங்கே என்ன செய்யணும்னா இந்த வெர்டிக்கலி இந்த பேனலை மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டுமே செய்யக்கூடியது. இது வந்து சிங்கிள் ஆக்சஸ், இது தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த பர்டிகுலர் இடத்துல எப்படி உங்களோட சன் பொசிஷன், அதாவது சூரியன் வந்து எந்த பொசிஷன் மாறிக்கொண்டிருக்கோ அங்கே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ டூவல் ஆக்சஸ் சிஸ்டம் இருக்குது. நாங்கள் இது ஒன் பை ஒன் பார்ப்போம், என்ன இதுன்ற தேவை, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ட்ராக்கிங் சிஸ்டம்ன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். சோலார் பிவி ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா ஒரியன் தெம் டுவர்ட்ஸ் த சன், அதாவது சூரியனை நோக்கி இந்த பேனலை வந்து ஒரியன்ட் அதாவது அந்த பொசிஷன் பண்ணி வைக்கிறதா இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வேலை. அப்போ இது ஏன் அதை செய்யுதுன்னா இதை வந்து கேப்சர் த மேக்ஸிமம் சன்லைட். நாங்கள் வந்து இப்போ நிறைய சன்லைட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் ஹெல்ப் பண்ண போகுது. சோலார் பேனல்ஸ் வந்து நிறைய சன்லைட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ நிறைய சன்லைட்டை கேப்சர் பண்ணால் எங்களுக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் கூடும், பெர்ஃபார்மன்ஸ் கூடும். கிட்டத்தட்ட 20-30% வந்து இந்த யூஸ்வல் நார்மல் ப்ரொடக்ஷனை விட கூட ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம், ப்ராப்பர் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குமே இருந்தால் மேக்ஸிமம் 30% ஆஃப் ப்ரொடக்ஷனை கூட்டிக் கொள்ளலாம். அப்போ இதான் இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தின் அப்ளிகேஷன் தேவை இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று சிங்கிள் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம், மற்றது டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம். இது ரெண்டையும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ சிங்கிள் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னா நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஹொரிசாண்டலில் இந்த அரோ பார்த்தா பாருங்க, ஹொரிசாண்டல் நாங்கள் இப்படியும் திருப்பிக் கொள்ளலாம், இப்படியும் திருப்பிக் கொள்ளலாம். அப்போ இது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா டில்ட் ஆங்கிள். நாங்கள் முதல் படித்தோம் தானே, ஒரு ரூஃபில் இன்ஸ்டால் பண்ணும்போது நாங்கள் டில்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஒரு பேனல் வந்து எவ்வளோ ஆங்கிளில் டில்ட் ஆங்கிளில் வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதான் இந்த பேனல்னா இதை டில்ட் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த டில்ட் ஆங்கிளை மாற்ற போகிறோம். அப்போ இங்கே வந்து இது வந்து ஒரு பாரில் இந்த பேனலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டில்ட் ஆங்கிளை மாற்றுறது மூலமாக எங்களுக்கு இதை வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கு மாற்ற போகிறோம். இது ஹொரிசாண்டல் ஆக்சஸ் பொசிஷனை மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகே, இந்த மெக்கானிக்கல் செட்டப் வந்து இதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பவர் பிளான்ட்டுக்கு போய் பார்த்தேன். 1 மெகாவாட் 1000 கிலோவாட் பவர் பிளான்ட்டில் அங்கே என்ன செய்யணும்னா இதே சிஸ்டம் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆனால் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இல்லை, இதை வந்து மேனுவலாக மூவ் பண்ணுறீங்க. அதாவது சென்சார்ஸ் வச்சு சோலார் ரேடியேஷன் ட்ராக் பண்ணாமல் வெளியில் வச்சுக்கணும்னா ஒரு டைமுக்கு மார்னிங் 7 o'clock ஒரு பொசிஷன் வச்சுக்கணும். இந்த 7 o'clock இந்த பொசிஷனில் வச்சா எங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஒரு 10 o'clock வந்து இன்னும் ஒரு பொசிஷன், அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஸ்டடி செய்து எந்தெந்த பொசிஷனை மாற்றணுன்றதை ஒரு 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 டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சிஸ்டத்துலேருந்து பொசிஷனை மாற்றும் போது மோட்டர் மூவ் ஆகி உங்களுக்கு பொசிஷன் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக எந்தாண்ட எப்படி இருக்கணும்னா இந்த சோலார் ரேடியேஷனை ட்ராக் பண்ணணும். அதுக்கு சென்சர்ஸ் இருக்கணும். அதை சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் இருக்கான்னு போகணும். கண்ட்ரோல் வந்து அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோட்டரை வந்து மூவ் பண்ணணும். அப்போ இது வந்து எப்பயுமே ஒரு மோட்டருக்கு மோட்டராக எங்களுக்கு மூவ் பண்ண போகுது இந்த பொசிஷனை. இதை என்ன டீட்டெயிலாக பார்ப்போம், உள்ளுக்கு போகும்.
A single axis tracking system and rotate in one axis, usually from east to west. Okay, ஏன்னா சூரியன் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிற வழியே ஈஸ்ட் டு வெஸ்ட் மூமெண்ட்டில் நாங்கள் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் தான் இந்த சன் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சோலார் பேனலில் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹொரிசோண்டல் ஆக்சஸில் மூவ் பண்ணி கொண்டிருக்கிற விளையாட்டு தான் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் செய்ய போகுது. இட்ஸ் சிம்பிள் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இது வந்து சிம்பிள், லெஸ் எக்ஸ்பென்சிவ், பட் ஓன்லி அட்ஜஸ்ட் டில்ட் ஆங்கிள். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி டில்ட் ஆங்கிள் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போது. இந்த ஹொரிசோண்டல் ஆக்சஸில் செய்யலாம், அல்ல வெர்டிக்கல் ஆக்சஸில் வெர்டிக்கல் மாற்றிக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்சஸை வச்சு செய்யலாம். மோஸ்ட்லி இது ஹொரிசோண்டல் ஆக்சஸில் டில்ட் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுற சிஸ்டம் தான் எல்லா இடமும் இருக்கும். ஓகே, சிங்கிள் ஆக்சஸ் சிஸ்டம் தான். லார்ஜ் யூட்டிலிட்டி ஸ்கேல் ப்ராஜெக்ட், அதான் நான் சொன்ன மாதிரி 1 மெகாவாட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிப்பிடும். அப்போ ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம், ஒரு பெரிய பாரில் நிறைய பேனல்ஸ், ஒரு 10-20 பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணி சிங்கிள் ஒரு பாரில் இன்ஸ்டால் பண்ணி சிங்கிள் ஆக்சஸ் சிஸ்டத்தை உருவாக்கிப்பிடும். இப்போ டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த டில்ட் ரொட்டேஷனோட இந்த மூமெண்ட் இதை வந்து மூவ் பண்ணலாம். அந்த இந்த என்டையர் சோலார் பேனல்ஸை மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணக்கூடிய பொசிஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை இங்கே டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் கொடுக்கலாம். அதாவது டூவல் ஆக்சஸ்னா முதல் சொன்னாங்க ஹொரிசோண்டல் ஆக்சஸை, இப்போ வெர்டிக்கல் ஆக்சஸ்லையும் இந்த பேனல்ஸை மூவ் பண்ணலாம். இதுதான் இந்த டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம். இப்போ இந்த இது வந்து ஒரு வீடியோலேருந்து எடுத்தனால இந்த இதில் வந்து இப்போ ஹொரிசோண்டல் ஆக்சஸ் மட்டும் இருக்குமே இருந்தால் இது வந்து வேறு பொசிஷனுக்கு இந்த பேனலை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். தேவைக்கேற்ற மாதிரி இப்போ பொசிஷனை மூவ் பண்ணிக்கலாம். இது ஹொரிசோண்டல் ஆக்சஸை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இப்படி மூவ் பண்ணிக்கொள்ளலாம், இப்படி மூவ் பண்ணிக்கொள்ளலாம், தேவைக்கேற்ற மாதிரி. இது வந்து ஹொரிசோண்டல் ஆக்சஸில் மட்டும் மூவ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த பேனலை, ஓன்லி ஹொரிசோண்டல் ஆக்சஸ் ஆயிருந்தா. இப்போ வெர்டிக்கல் ஆக்சஸ் ஆயிருந்தா நாங்கள் இப்படி கூட மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த 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 இது இந்த இந்த ஆங்கிளுக்கெலாம் இது ப்ளே ஆகும். ஏன்னா ஹொரிசோண்டல் ஆக்சஸ் மட்டுமே இருந்தால், ஹொரிசோண்டல் ஆக்சஸ் சிஸ்டம் இருந்தால். வெர்டிக்கல் ஆக்சஸ் இருந்தால் இதை இப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டுடலாம். இங்கே கொண்டாந்தால் என்ன நடக்கும், இந்த பேனல் வந்து இப்படி வந்துடும். பேனல் வந்து இந்த பக்கம் வந்துடும். இங்கே இந்த பக்கம் வரைக்க எங்களுக்கு அது அந்த டைமில் எங்களுக்கு நிறைய சோலார் ரேடியேஷன் கிடைக்கலாம். ஏன்னா இங்கே ட்ரீ எல்லாம் இருக்குது, இந்த பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்போம் எல்லாருமே, இந்த சோலார் பிவி ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து எங்களுக்கு தேவையா இல்லையா? எனக்கு இது காஸ்ட்லியான ஒரு திங். ஏன்னா வந்து இதில் அடிஷ்னலாக மோட்டார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், சென்சர்ஸ் யூஸ் பண்ணணும், கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்து, இப்படி ஒரு டிஸ்டர்ப்டான இடத்துல இருக்கும்போது, அதாவது ட்ரீ பிரான்ச்சஸ் இருக்கும்போது நாங்கள் வந்து ட்ராக்கிங் சிஸ்டத்தை பற்றி திங்க் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிறது ஐ மீன் ஸ்மால் ஸ்கேல் பேனல்ஸ், 5 kW 10 kW பேனல் உங்களோட ரூஃப் டாப்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்கும்போது, ஸ்மால் ஸ்கேல் பேனலில் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நாங்கள் திங்க் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் நிறைய காசு செலவழித்து ஒரு 10% 15% எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிளாண்டா அது அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அதை வந்து இட்ஸ் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொல்கிறோம். இதோட எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை செலவழித்து நாங்கள் வந்து ட்ராக்கிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது ஓகேயா பெட்டரா இல்லையான்றது ஒரு டிசிஷன் மேக்கிங். ஓகே, பட் நாங்கள் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம்ன்றது நாலேஜை தான் நீங்கள் தரோம். ஓகே, இப்போ டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இந்த செட்டப், இந்த மெக்கானிக்கல் செட்டப் எப்படி இருக்கும்னா, இங்கே 2 ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். இந்த ஒரு ரொட்டேட்டிங் பியரிங் செட்டப் இருக்கும். இந்த இதில் வந்து ஒன்று ஹொரிசோண்டல் ஆக்சஸ் டேக் ஆகணும், ஒன்று வெர்டிக்கல் ஆக்சஸ் டேக் ஆகணும். இப்போ இங்கே வந்து இது மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அதுக்கு இது மாதிரி மூவ் பண்ண போகுது. இப்போ இந்த செட்டப்புக்கு ஒரு காஸ்ட், இந்த என்டையர் செட்டப்புக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா அடிஷனல் காஸ்ட், இட் டேக் அடிஷனல் காஸ்ட். அதான் இங்கே விஷயம். அப்போ டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து மூவ் ஆன் 2 ஆக்சஸ். ஒன் ட்ராக்கிங் த சன்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட், ஒன்று வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன் டேக் கேர் பண்ணிக்கொள்ளும். அதை வந்து அட்ஜஸ்டிங் ஃப்ரம் த சன்ஸ் எலிவேஷன் என்னும் ஒரு இது வந்து சன் எலிவேஷன். அப்போ 2 ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இது என்ன செய்யணும்னா, மேக்ஸிமைஸ் சோலார் எனர்ஜி ப்ராடக்ட் கேப்சர்ஸ் பை அலைனிங் பேனல் மோர் அக்யூரேட்லி த்ரூ அவுட் த இயர். ஸோ என்டையை நீங்கள் வந்து இப்போ ஒரி பண்ண தேவையில்ல, அதுக்கு பேனல்ஸ் வந்து தானாக மூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சன்ட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கொள்ளும். உங்களோட எனர்ஜி ஈல்டு, எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து கூடவாக இருக்கும்.
அப்போ இந்த சிஸ்டம் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லி தேன் த சிங்கிள் ஆக்சஸ் பட் மோர் எஃபிஷியன்ட். ஸோ இது சிங்கிள் ஆக்சஸோட பார்க்க டூவல் ஆக்சஸ் சிஸ்டம் வந்து மோர் எஃபிஷியன்ட். ஸோ டூவல் ஆக்சஸ் சிஸ்டம் வந்து மேபி நீங்கள் 30% அவுட்புட்டை கூட்டிக்கொள்ளலாம், எனர்ஜி ப்ரொடக்ஷனை கூட்டிக்கொள்ளலாம் டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குமா இருந்தால். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கீ காம்போனன்ட்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டமோ சிங்கிள் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டமோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டார் ஆக்சுவேட்டர்ஸ் வேணும். ஸோ இந்த மோட்டார்ஸ் ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் drive the movement of the panel, okay, allowing them to adjust according to the sun position. அதான் நாங்கள் சன் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை மூவ் பண்ண போகுது, அந்த மூவ் பண்ணுற திங்ஸை செய்கிறது மோட்டார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். அடுத்தது சென்சர்ஸ் வேணும், டிடெக்ட் சன்லைட், இந்த சன்லைட் பொசிஷனை டிடெக்ட் பண்ணணும், இன்டென்சிட்டி இந்த டிரெக்ஷனில் சோலார் ரேடியேஷன் வரப்போகுதுன்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு சென்சர்ஸ் வேணும். ஓகே, அப்புறம் அந்த சென்சர்ஸ் வந்து அந்த மெசேஜ் அந்த சிக்னலை வந்து கண்ட்ரோலருக்கு அனுப்பும் போது சன் பொசிஷன் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்குது அண்ட் ஒரு ஆக்சஸ் வைஸ் வந்து சொல்லும். அந்த இதை வந்து கண்ட்ரோலர் வேணும். கண்ட்ரோலர் வந்து ப்ராசஸர் சென்சார் வந்து டேட்டா அனுப்பும், அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஆப்ரேட் த மோட்டருக்கு ஒரு ஆப்ரேட் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்கும். அப்போ ஆப்ரேட் பண்ணி மோட்டர் வந்து மூமெண்ட்டை கொடுக்க போகுது. மூமெண்ட் கொடுக்க சோலார் பேனல்ஸ் வந்து ஒரு நியூ பொசிஷனுக்கு போக போகுது. இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை கொண்டாடுறோம். கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே வந்து ப்ளே பண்ண போகுது. அதாவது சோலார் பிவி செக்டரில் நாங்கள் படித்த கண்ட்ரோல் சிஸ்டம், பேசிக்காக எல்லா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க கண்ட்ரோல் சிஸ்டம் படிச்சுப்போம். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே ப்ளே பண்ண போகுது. பிறகு வந்து ஆட்டோமேஷன் ப்ளே பண்ண போகுது. இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்னா அவர் வந்து நீங்கள் மேனுவலாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட்டோமேஷன்னா நாங்கள் வந்து சென்சர்ஸ் வந்து எப்போயுமே ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவர் இது சென்ஸ் பண்ணி சிக்னல் அனுப்பிக்கொள்ளும். அந்த சிக்னலை வச்சுக்கொண்டு அந்த டேட்டா வச்சுக்கொண்டு கண்ட்ரோலர் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கும் மோட்டரை வந்து மூவ் பண்ண சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் மேத்தமெட்டிக்கலி அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த பர்டிகுலர் கமாண்ட் வரும்போது எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும் எல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கலி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்ட்ரோலை டிசிஷன் மேக் பண்ணிக்கொள்ளும். இதுதான் இந்த விஷயம். இப்போ லாஸ்ட் வந்து இங்கே பவர் சோர்ஸ் கொண்டு வேணும். ஏனென்றா இந்த சோலார் ட்ராக்கருக்கு வந்து எங்களுக்கு மோட்டர் இருக்குது, கண்ட்ரோலர் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ், அதுக்கு ஒரு பவர் வேணும். மோட்டர் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ், மோட்டருக்கு வந்து பவர் வேணும், கரண்ட் வேணும் அதை மூவ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த கரண்ட்டை வந்து நாங்கள் வந்து சோலார் பிவிலேருந்து கிடைக்கிற கரண்ட்டை கூட அப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சோலார் பிவிலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில நேரம் சோலார் பேனல்ஸ் வந்து ஒரு அவுட்புட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை வெரி லோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிக்க எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். எங்களுக்கு கிடைக்கிற அந்த கரண்ட் காணுமா அந்த மோட்டரை மூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கொஸ்டினபிள். அப்போ எக்ஸ்டர்னல் சோர்ஸை கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, பேட்ரி அதில் யூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி பவர் சோர்ஸ் யூஸ் பண்ண ஒரு பவர் சோர்ஸ் தேவை எங்கன்னா மோட்டரை மூவ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுறது. இப்போ நாங்கள் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் எனர்ஜி அவுட்புட். நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ ட்ராக்கர்ஸ் வந்து எங்கள் எனர்ஜி அவுட்புட்டை கூட்டுறா இந்த மெயின் நோக்கம் சோலார் பிவி ட்ராக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ரெண்டாவது பெட்டர் லேண்ட் யூட்டிலைசேஷன். அப்போ என்ன இங்கே விஷயம்னா இப்போ இந்த எனர்ஜி அவுட்புட் பெர் பேனல் கூடும்போது நாங்கள் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது ஒரு 1 மெகாவாட் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 200, 300, 400 பேனல் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் தேவைப்படும் ஒரு இடத்துல நாங்கள் இந்த ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கும்போது அது 400 பேனல் தேவைப்படுற இடத்துல அது 350 ஒரு 50 பேனல் குறையலாம். ஏன்னா வந்து எங்கள்கிட்ட பெர் பேனல் ஒவ்வொரு பேனலுக்குரிய அவுட்புட் வந்து 20-30% கூடுறதால எங்களுக்கு பேனலோட ரெக்குவயர்மெண்ட் வந்து குறையும். அப்போ லேண்ட் வந்து மிச்சமாகும். லேண்ட் வந்து எங்களோட லேண்டை வந்து சேவ் பண்ணலாம் இந்த சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணால். அப்போ அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ் வரும். எல்லா டெக்னாலஜிக்கும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் சைடில் பார்த்தா ஹை காஸ்ட். ஏன்னா இங்கே வந்து இந்த செட்டப்பில் வந்து மோட்டர் இருக்குது, சென்சர்ஸ் இருக்குது, கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இப்போ இது இன்னும் ஒரு சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண அப்புறம், அதாவது சோலார் பேனல் சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து இன்னும் ஒரு ஸ்மால் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அதுக்கு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், இந்த மோட்டார் சென்சர்ஸ் கண்ட்ரோலர்ஸ் காஸ்ட் வந்து இருக்குது. அது வந்து ஒரு அடிஷனல் பேர்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஓகே, அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ். இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து மூவிங் பார்ட் இருக்குது. இப்போ நாங்கள் சோலார் பேனலில் மூவிங் பார்ட் இருக்குது. அப்போ சிம்பிளாக அது வந்து 0 மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ இப்போ 6 மாதத்துக்கு வாஷ் பண்ணிட்டா காணுமெண்ட மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து மூவிங் பார்ட் இருக்குது. அப்போ இது வந்து சில மூவிங் பார்ட்டில் ஸ்ட்ரக் ஆகிடும். இப்போ கரோஷன் இல்லை ஏதாவது இஷ்யூ ஆகி ஸ்ட்ரக் ஆகிடும். இப்போ ரெகுலர் மெயின்டைன் பண்ணணும். இந்த 2 மோட்டரும் வெர்டிக்கல் ஆக்சஸ், ஹாரிசான்டல் ஆக்சஸ் மூவ் பண்ணுற மோட்டார் ஆக்சுவேட்டர்ஸ் வந்து
ஏதாவது இஷ்யூ ஆகாமல் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு அடிஷனல் பேர்டன். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த மோட்டருக்கு உரிய எலக்ட்ரிசிட்டி பவரை வந்து கொடுக்கணும். அதே நேரம் இந்த கண்ட்ரோலரை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் வோல்டேஜை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ரெண்டும் வந்து அடிஷனல் திங்ஸ். நாங்கள் வந்து நார்மல் சோலார் பிவி ரூஃபில் போடுற சோலார் பிவி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாங்கள் மறந்துடலாம். அது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு அது பாட்டு ரன் பண்ணி கொண்டு. ஆனால் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணால் நாங்கள் ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணணும், அதை டேக் கேர் பண்ணணும். அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். இது கிட்டத்தட்ட இந்த எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த நோக்கம் வந்து இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு எஃபிஷியன்சி கூடும், அவுட்புட் ப்ரொடக்ஷன் கூடும்ன்றதை அந்த மெசேஜை சொல்லணும், அதை டீட்டெயில்டாக சொல்லணும். சிங்கிள் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம், டூவல் ஆக்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கின்றது. இதான் இந்த வீடியோ நோக்கம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.